ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயிக்கக்கூடிய சிஇஓ சீட்டெடுத்திய போர் ஆர்ஃபன் பாய் மினி எஃப்எஃப் பார்ட் 3 ஓகேவா. செகண்ட் பார்ட்டை எப்படி என் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஜிமினும் சேகரும் மீட்டிங் ஹாலுக்கு வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு ஜிம்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு காய்கிட்ட கேட்குறாங்க, இது அவனான்னு சொல்லிட்டு காய் மீது அவனா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நீ உயிரோட தான் இருக்கியா, நீ உயிரோட இருக்கானா, ஏண்டாமா என்கிட்ட வரல, ஏன் என்னை பார்க்க வரல. ஜங்கு கேட்குறாங்க, நீ விட எங்கே இருந்த, நீ இப்படி சடனா அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த கம்பெனி நாங்கள் டேக் ஓவர் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் சார், ப்ரொஃபஸர் லின் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எங்கள் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், அவங்க சொன்னாங்க எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை சார் சொல்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. எனக்கு ப்ரொஃபஸர் லின் வந்து எவ்வளோ ஒரு ஏஜ் பீப்புள், அவருக்குள்ளே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குமா, இங்கே நம்ம இவ்வளோ ஷேர் ஹோல்டர் இருக்கும், அந்த பையனால் இவ்வளோ பேர் ஹேண்டில் பண்ண முடியுமா, இந்த பையன் வந்து டிசவான பர்சன் அப்படி பார்க்குறாங்க. எனக்கு ஜிமின் ரொம்ப எங்கேஜாக இருக்காரா, அவளுக்கு ஹேண்டில் பண்ண முடியுமான்ட்டு எல்லாருக்கும் டவுட் இருக்குது. அதாவது இங்கே எல்லாருமே மிக்ஸ் ஆகிருப்பாங்க, மிடில் ஏஜ் பீப்புளும் இருப்பாங்க, ஓல்டேஜாகவும் இருப்பாங்க, எங்கேஜாகவும் இருப்பாங்க. 3 பேர் கலந்து அந்த ஷேர் ஹோல்டர் வந்து 3 பேருமே 3 ஏஜுமே கலந்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, இந்த பையனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, வந்து இவனால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேருக்கு இதை கிளியராக தெரியுது, ப்ரொஃபஸர் என்ன வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அவங்க வந்து கரெக்டான போர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த போர்ஷன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஓகே இப்போ எங்களுக்கு ப்ராஜெக்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஓகேவான்னு சொல்லுங்கள் ஓகேவா. ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ அவங்க சரி ஓகே சொல்கிறேன், அவங்க கேஷுவலாக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காய்க்கு வந்து டவுட்டே இல்லை, ஏன்னா காய்க்கு தெரியும் ஜிமின் எவ்வளோ டேலண்டான பர்சன், அவங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு கேஷுவலாக உட்காந்துருக்காரு. ஜங்கோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமல் ஜிம் மேலே தான். எங்கடா போயிட்டு என்னை விட்டு எங்கே போயிட்டு, என்னை பார்க்கணுன்னு தோணவே இல்லையா, எங்கிட்ட வரணும்னு தோணவே இல்லையா, ஜங்கு ஜிம்லேயே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் மீட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கும் புரிய ஒரு ஜிம் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டன் ஆயிடுறாங்க. அவங்க நினச்சி பார்த்ததும் தாண்டி ஜிம் வந்துட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் அவ்வளோ அழகாக வந்து அவங்க புரியுற மாதிரி கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஜிம்லேயே பார்த்துருக்காங்க, வச்சுக்கணுவாங்க ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாக இந்த பையனுக்கு எப்படி டேலண்டடா அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஓ இதனால ப்ரொஃபஸர் இந்த பையனை சூஸ் பண்ணியிருப்பாங்களோ சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு என்ன குட்டி பையனாக இருக்கான், பார்க்குறதுக்கு எவ்வளோ சின்ன பையனாக இருக்கான், இவங்களுக்குள்ள எப்படி இவ்வளோ டேலண்டடு, எப்படி வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இவன் இருக்கான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் ரொம்ப அழகா அவருக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நர்வஸ் ஆகிப்பார், அதுக்கு போக ரொம்ப அழகாக பிக்கப் பண்ணிட்டு ஒரு பாட்டு பேசிட்டே இருக்காரு. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. சேகன் வந்து ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மேபி வர மாதிரி தப்பாக ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க போல சொல்லிட்டு அவருக்கு புரியுது. இப்போ ½ மீட்டிங் முடியுது. இப்போ ஜிம் வந்துட்டு ப்ராஜெக்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டக்குனு நினைச்சு கிளாப் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு காய் தான் ஜங்குக்கு அப்படி எந்திரா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு எந்திரிக்கிறாங்க, என்ன சொல்லிட்டு கிளாப் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ தான் ஜங்கு கிளாப் பண்ணுறாங்க. ஏன் கிளாப் பண்ணுறாங்க சார் இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக சாரி சார் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எதுக்காக சார், ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் சாரி சொல்கிறாங்க, ஏன்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இல்லை சார் நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருக்கீங்க இல்லையா, நாங்கள் நினச்சிட்டோம் உங்களால் எப்படி இவ்வளோ பேர் ஹேண்டில் பண்ண முடியும், உங்களால் இந்த பொசிஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா சொல்லிட்டு நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம். ஆனால் நாங்கள் நினச்சி பார்த்த விட நீங்கள் மோர் பெட்டராக 1000 ஆஃப் டைம் பெட்டராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பார்த்தவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சது தப்பு இல்லை எனக்கு சொல்கிறாங்க. இல்லை சார் நாங்கள் வந்து ஏஜிக்கும் டேலண்டடுக்கும் கொஞ்சம் சம்மந்தமே நினச்சது நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நாங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது உங்களை பற்றி எப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு புரியுதா அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. எங்களுக்கு புரியுது, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் சில விஷயம் கேள்விப்பட்டோம்னு சொல்கிறாங்க. என்னென்னு ஜிமின் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் எல்லாருக்கும் டைப் வச்சு மாட்டீங்க சொல்லிட்டு கேள்விப்பட்டோம்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கும், ஆனால் இவ்வளோ பேர் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க எல்லாரும். இல்லை சார் நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இருக்குது நாங்கள் வந்து ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம், நீங்கள் வந்து எல்லாருக்கும் டைப் வச்சுக்கணும் சொல்கிறாங்க. என்னதுக்காமா, இப்போ நாங்கள் 24 மெம்பர்ஸ் இருக்கோம், நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் வந்து டைப் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் வந்து பெஸ்ட் ஃபியூச்சர் கொடுப்பீங்க நம்புகிறோம், ப்ளீஸ் எங்களுக்காக எங்கள் கூட டைப் வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ பொறுமையாக கூட எங்கள் ஒர்க் கொடுத்தா நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம், பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்கள் யாரையும் அன்டைப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ப்ளீஸ் சார் யாரும் அன்டைப் பண்ணாதீங்க, நாங்கள் ரொம்ப வருஷமாக ப்ரொஃபஸர் லின் கூட வந்துட்டு கான்ட்ராக்டில் தான் இருக்கோம், நாங்கள் வந்துட்டு ரொம்ப வருஷமாக ஒன்றா இருக்கோம், அவர் தான் எங்கள் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு இது வரைக்கும், எங்களுக்கு மற்ற கம்பெனியில் போகிறதுக்கு வந்துட்டு விருப்பமே கிடையாது, எனக்கு அங்கே தான் நீட் அண்ட் குவைட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும், ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக அப்படி சொல்லிட்டு அதை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே சொல்லவும் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சேகனை பார்க்குறாங்க. சேகன் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற முடியுமா கேட்குறாங்க. முடியும், நம்ம பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை நமக்கு நிறைய ஒர்க் இருக்குடா ஜிம்னு சொல்கிறாங்க. சேகன் பார்க்குறாங்க. நான் இருக்கேன், நான் கூட இருக்கேன். ஜிம் தான் சேகன் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாரு. ஜங்குக்கு பார்த்து ஃபஸ்ட்டு வாய்க்கு அவர் பார்க்குறாங்க. இவன் யாரு சொல்லிட்டு, இவன் ஏன் என் ஜிம்மில் டச் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு பிளட்டே பாய் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும், அப்புறம் முடியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம முடியும்டா ஜங்கு சரின்னு சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே இப்போ எனக்கு நாங்கள் யாருக்கூடையும் அன்டைப் பண்ண விருப்பம், ஓகே நாங்கள் டைப் வச்சுக்கிறோம் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் டீல் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. ஓகே அப்போ நீங்கள் வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு நிம்மின்னு சொல்லிட்டு ஒரு செக்ரட்டரி. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இந்த ஃபைலை வந்து ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க நீங்கள் போய்ட்டு எல்லாருக்கும் இந்த ஃபைலை வந்து கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே ரீட் பண்ணுறாங்க.
ஜங்குக்கு மட்டும் ஃபைல் எடிட் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க. காய் பார்க்குறாங்க. இவனுக்கு என்ன பேய் பிடிச்சிட்டா சொல்லிட்டு டேய் ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, ஃபைல் எடிட் பண்ணுறா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஃபைல் எடிட் பண்ணுறாங்க. அவருக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னடா சொல்லி எனக்கு புரியல சொல்கிறாங்க. நீ பிஸ்னஸ் மீட்டிங் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாதானே, நீ தான் மீட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லையா சொல்லிட்டு நம்ம காய் தான் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் சைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஃபைல் பண்ணி ஃபைல் சைன் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அந்த ஃபைல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் ஒருத்தவங்க உங்களை வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு உங்கள் யாரை பற்றியும் தெரியாது சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. சார் பண்ணிங்க சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. இல்லை எங்களை பாஸ் நாங்கள் ஷேர் பண்ண விரும்பல, நாங்கள் கொஞ்சம் டேஸ் இங்கே நாங்கள் வந்துட்டு வேறு பிளேஸில் இருந்தோம், ஸோ அதனால நாங்கள் இப்போ நியூவாக தான் வந்திருக்கோம், நீங்கள் எல்லாரும் உங்களை பற்றி இன்ட்ரோ பண்ணிக்கிறீங்க, உங்கள் கம்பெனி பற்றி இன்ட்ரோ பண்ணிட்டாங்க எங்களுக்கு தெரியும் சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஆமாம் சொல்கிறாங்க. சார் ஓகே சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க வராங்க. வந்துட்டு ஜிம்மிட்ட தனியாக இண்டிவிஜுவலாக அவங்க வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணி ஹக்லாம் பண்ணுறாங்க. ஜிம்மே ஹக் பண்ணுறாரு. ஓகே எனக்கு உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் ஜிம்மை பார்த்தவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் மிடில் ஏஜ் கொஞ்சம் ஓல்டேஜாக இருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க. எனக்கு வந்து ப்ரௌடாக இருக்குது, உங்களோட ஏஜுக்கு ரெஸ்பெக்ட் உங்கள் ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களோட ஒர்க்குக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஓகே நாங்கள் கிளம்புறோம் சார், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு மீட்டிங் முடிஞ்சிச்சு. அதனால தான் ஒவ்வொருத்தவங்க வெளில போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு காய் மட்டும் அப்படி இருக்காங்க. மட்டும் லாஸ்ட் ஒன்று. இப்போ நம்ம காய் பார்க்கறது எந்திரிக்கலாம் போய் பேசலாம் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்கறது நான் பேசணும்னு சொல்கிறாங்க. அதான் நானும் சொல்கிறேன் போய் பேசலாம்னு சொல்லிட்டு. இல்லை நான் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கு கேட்குறாங்க. காய் கேட்குறாங்க. ஆமாம் தனியாக பேச சொல்கிறாங்க. என்ன தனியாக பேசணும் சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜங்கு நான் பேசணும்டா, நான் மட்டும் தனியாக பேசணும்டா சொல்கிறாங்க. சரி பேசி தொலைலாம் வா அப்படி சொல்லிட்டு நம்ம காய்தண்டா ஜங்கோட அனுப்பிச்சு கொடுத்துட்டு வராங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. போகலாமா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் ஓகே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. சொல்லுங்க மிஸ்டர் காய் அப்படி சொல்கிறாங்க. மிஸ்டர் காயா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு மிஸ்டர் காய்லாம் சொல்லாத ஓகேவா சொல்கிறாங்க. என் பேர் காய் தான், நீ எப்போ காயினே கூப்பிட்றா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் எதுவுமே சொல்லாமல் சார் ஓகே காய் என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் கிட்ட வராங்க. நீ இப்படி இருக்க ஜிமின் அப்படி சொல்லி காய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. எல்லாம் யாரோ மாதிரி பேசிட்டு இருக்கேன், நான் உங்களோட காய் இல்லையா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு ப்ராமிஸா நீ லவ் பண்ணதோ அவன் லவ் பண்ணதோ எனக்கு தெரியாதா சரியாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க் லவ் பண்ணுற மாதிரி ஜிம் ஜம்முக்கு பார்க்குறாங்க. எனக்கு அவர் தான் எனக்கு லவ் பண்ணலை, அதனால் ஜிம் பார்த்துட்டு இப்போ காய் பார்க்குறாங்க. பாரு உங்களுக்கு நினச்சி எனக்கு தெரியும் எதுவுமே தெரியாது. ஓகே நீங்கள் எது போனதுக்கப்புறம் தான் லவ் பண்ணது மட்டும் தெரியும், எனக்கு தெரியாமல் மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உங்கள்கிட்ட எப்போ நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு தெரியும் காய் இந்த மாதிரி பசங்க சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. காய் உங்க மாதிரி எந்த போல சரியா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. எப்படி இருக்க நல்லா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. என் பேர் காய் சொல்கிறாங்க. ஓகே காய் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி நைஸ் டு மீட் யூ சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு உங்களுக்கு டீல் ஓகே வாசி கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறேன். சரி ஓகே அப்புறம் கிளம்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. நான் வந்துட்டு பேசணும் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜிம்மின் செகண்ட் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் தான் என்ன வேணும் மிஸ்டர் ஜோன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜோன் சார் ஜிம் ஜங்க் கேட்குறாங்க. உங்கள் பேர் மிஸ்டர் ஜோன் தானே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கா காய் பார்க்குறாங்க. அது காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனாலும் அவருக்கு புரியுது ஜிம் எவ்வளோ ஹார்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ காய் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜங்கா இப்போ வேணாம் வா போகலாம் சொல்கிறாங்க. இல்லை நான் பேசணும் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. பாருங்கள் நீங்கள் பேசுறதுக்கு எதுவும் இல்லை ஓகேவா, ஆல்ரெடி எல்லாருக்கும் முடியும் பேசியாச்சே சொல்கிறாங்க. அது பிஸ்னஸ் பற்றி நான் பர்சனலாக பேசணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பர்சனலாக பேசுறதுக்கு என்ன இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறேன் நான் வந்துட்டு பேசணும்டா சொல்லிட்டு ஜிம் காய்க்கு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க சிகன் கொஞ்ச நேரம் வந்துட்டு ஜிம் ஜங்கு பேசிட்டுமே சொல்கிறாங்க. என்ன பேசுறது எதுவுமே இல்லையே சொல்லிட்டு நம்ம சிகன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன்னா அவன்கிட்ட பேசினா உங்ககிட்ட நீ எதுக்கு அவங்க கூட க்ளோஸாக நிற்கிறா சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. சிகன் கூட மாதிரி என்ன சொல்லி கேட்குறாங்க. நீ எதுக்கு அவங்க கூட க்ளோஸாக நிற்கிறா சொல்கிறாங்க. இப்போது சிகன் பார்க்குறாங்கன்னா அவங்க கூட க்ளோஸாக இருக்குது உனக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து க்ளோஸாக நிற்கிறாங்க. ஜிம்முக்கிட்ட இன்னும் க்ளோஸாக நிற்கிறாங்க. ஜிம் அப்படியே அமைதியாக இருக்காரு. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இங்கே பாருங்க யார் அவனுக்கு சொல்கிறாங்க. யார் அவனா இருப்பா என்ன வேணும் இருப்பா உனக்கு என்ன ஜங்க் செகண்ட் கேட்குறாங்க. ஜங்கு ரொம்ப கோவம் வருது. பாரு ஃபஸ்ட் நீ தள்ளி போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ரெஸ்பெக்டாக பேசுங்க மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த கம்பெனியோட நெக்ஸ்ட் வந்துட்டு சேர்மன் ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜங்கு மார்க்கெட் சொல்கிறாங்க. நாங்கள் அந்த கம்பெனியோட சேர்மன்ஸ் ஓகே, நீங்கள் எங்க கூட ஜஸ்ட்டு ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கீங்க அவ்வளோதான் நாங்கள் நினச்சோன்னா அவங்க கூட சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறேன் என்ன அன்டைப் பண்ணி வாசிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தேவைப்பட்ட அதையும் பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் காய் பார்க்குறாங்க. இது தப்பாயிரும் சொல்லிட்டு டே வேணடா போடலாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை நான் பேசுண்டா சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் சும்மா ஹேண்டை பிடிக்கிறாங்க. இப்போ மிஸ்டேக் டக்குன்னு ஹேண்டை தட்டி விட்டுறாங்க. நீ ஒரு டைம் அவன் இந்த மாதிரி அவன்கிட்ட மிஸ்டேக் பண்ணேன் நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு செகண்ட் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு பேசணும்டா சொல்லிட்டு ஜங்க் சொல்லி நம்ம ஜிம் பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லை மிஸ்டர் ஜோன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீ வீடு தானே இருக்க என்கிட்ட ஏன் வரல சார் ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க என்ன நீ என்ன பேசுகிற உயிரோட இருக்கேன்னு கேட்குறேன் என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க.
சீக்கிரம் லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அவன் ஏன் உயிரோட இருக்கான்னு கேட்குறியா அப்படி கேட்குறாங்க. காய்க்கு புரியல, காய் பார்க்குறாங்க. சீக்கிரம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை நீ சொல்லு, அவன் ஏன் உயிரோட இருக்கான்னு கேட்குறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் அப்படின்னு நின்றுருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. காய் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. ஜங்கா என்னடா பேசுகிற, நீ ஏன்டா ஜிம்மை பார்த்து இப்படி கேட்குற அப்படி கேட்குறாங்க. அவன் வந்துட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போனான். அதுக்கு எதுக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவன் போயிருக்கான், அது வேறு. ஆனால் எதுக்காக நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்குறா கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லு, நீ இறந்து போயிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. நான் ஏன் திரும்ப உயிரோட வந்து கேட்குறியா ஜிம் கேட்குறாங்க. ஜங்கோட மாறு பிரேக் ஆகுது. இல்லை அப்படி இல்லைடா, நீ சொல்கிறாங்க நான் இறந்து போட்டு நினச்சிட்டேன், நான் ஏன் உயிரோட நின்றுருக்கேன்னு கேட்குறியா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம செகண்ட் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது ஜிம்மோட அந்த வேர்ட்ஸ். ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அவர் பார்க்குற ஜிம் எவ்வளோ ஹார்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறாங்க. நீ வந்துட்டு அவங்க லைஃப்பில் எப்படிலாம் பே பண்ணியிருக்கல, அவனை எவ்வளோ காயப்படுத்திருக்கல சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய்க்கு புரியல, நீங்கள் என்ன பேசுகிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின்னா பார்க்குறாங்க. ஏன் உன் அப்பா உன்னோட ஃபேமிலி எனக்குள்ளே சொல்லி ஆள் அனுப்புனது, நான் அப்படி யாரும் பேருக்குன்னு நினச்சிருப்பேன், நான் ரிட்டன் உயிரில் வந்துருக்கணும் கஷ்டமாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை, எனக்கு அது தெரியாது, ஏன்னா எனக்கு தெரியாமல் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு அது எதுவுமே தெரியாது, ஒருத்தவங்க எப்படி ஹார்ட் பண்ணணும்னு தெரியும், ஒருத்தவங்க எப்படி சீட் பண்ணணும்னு தெரியும், ஒருத்தவங்க கூட ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ணணும்னு தெரியும், உனக்கு மற்றவங்களை ஃபஸ்ட்டு ஹியூமனை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஃபஸ்ட்டு உனக்கு மற்றவங்க ஹியூமனை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியுமா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருன்ட்டு பேசணும், எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்க எதுவுமே இல்லை, என் லைஃப்பில் நான் ஒரு தப்பு எனக்காக லவ் பண்ணது மட்டும்தான் சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறேன். என்ன சொல்லிட்டு, நான் என் லைஃப்பில் பண்ண ஒரே ஒரு தப்பு லவ் பண்ணதான் அவனுக்கு தான், லவ் பண்ண தாண்டி வேறு எந்த தப்பு நான் பண்ணதே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு யாரையும் நான் ஹார்ட் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை சரியா, நான் பண்ணவும் மாட்டேன், ஏன்னா எனக்கு ஹியூமனோட வேல்யூஸ் நல்லாவே தெரியும் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு, எனக்கு ஹியூமனோட வேல்யூஸ் நல்லா தெரியும் சரியா, எனக்கு ஒவ்வொரு உயிருமே வந்துட்டு ப்ரீஷியஸ் தான், யாருமே வந்துட்டு பணக்காரங்க ஏழை சொல்லிட்டு எதுவுமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியாது சரியா, உங்களை ஒன்றை மாதிரி ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறீங்க. இல்லை நீ தப்பாக புரிஞ்சுட்டுடா, நான் வந்துட்டு பேசணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, ப்ளீஸ் வந்துட்டு போறியா, எனக்கு கொஞ்சம் மூணு பண்ணுறியா ஜிம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு கொஞ்சம் எனக்கு வழி விட்டுறியா, நான் போகும் ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. நான் அவன்கிட்ட பேசணும்டா மாஸ் ஜங் தான் ஜிம் ஹால் பிடிக்கிறாங்க. ஜிம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகுது. மம்மா அப்படின்னு சொல்லி வாய்ஸ். இப்போ நம்ம காய் ஜங்குக்கு சீகன் ஜிம் நாலு பேர் திரும்புறாங்க. இப்போ பேபிஸ் பார்த்தா 2 பேபிஸ் நின்றுருக்காங்க. ஆனால் பேபிஸ் 2 பேர் மாஸ்க் போட்டிருக்காங்க, ஆனால் ஃபேஸ் தெரியாது. இப்போது மாஸ்க் போட்டு நின்றுருக்காங்க. சீகன் பார்க்குறாங்க. வந்துட்டிங்களா மீனாட்டு மீனா சொல்லி ஜிம்முக்கு சீகன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னா பார்க்குறாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம், மீட்டிங்கே ஓவர் ஆயிடுச்சு, எல்லாம் அங்கே போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் என்ன வரல சொல்லி பேபிஸ் கேட்குறாங்க. அது நாங்களே ரூம் டோர் ஓப்பன் உள்ள வந்துட்டோம்மா சொல்லி நம்ம பேபிஸ் சொல்லிட்டாங்க. இப்போ அப்புறம் அவங்க செக்ரட்டரி நின்றுருக்காங்க. ஆமாம் சார், அவங்க ரொம்ப வெயிட் பண்ணாங்க, நீங்கள் வரலையா அதான் சொல்லிட்டாங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. அது கொஞ்சம் ஒர்க் அதான் சொல்லிட்டு மீனா போலாமா சொல்லிட்டாங்க. மம்மா போலாம் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குறாங்க. மம்மா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. காய்கறி மாதிரி இருக்குது, காய் பார்க்குறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் டன் பார்க்குறாங்க. என்ன காய் சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. என்னோட குழந்தைங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சீக்கிரம் ஜிம்னியும் பார்த்துட்டு அந்த குழந்தைங்க இவங்களும் நினச்சிடுறாங்க நம்ம காய் வந்துட்டு. இப்போது ஜிம் காய் பார்க்குறாங்க. நீ மேரிடா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட ஹார்ட் பிரேக் ஆகிடுது. நீ எப்படி மேரேஜ் பண்ணி போச்சுக்கா ஜங் கேட்குறாங்க. செகண்ட் பார்க்குறேன். ஏன் மேரேஜ் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் கேட்குறாங்க. நீ என்ன தான் லவ் பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ செகண்ட் பார்க்குறேன். ஏய் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகேவா, அவன் பாஸ்ட் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டான் ஓகேவா, அதே சொல்லிட்டு இருக்கா சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறீங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவன் இந்த மாதிரி பாசம் லவ் பண்ணதான் அவன் லைஃப்பில் அவன் பண்ண தப்பு சரியா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அப்போ ரொம்ப குழந்தைய அவன் பிளைண்டடா சரியா, இப்போ அப்படி இல்லை ஓகே சொல்லிட்டு ஜங்க் அது சீக்கிரம் தான் ஜிம் போலாமா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். ஜிம் பேசணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபிஸ் இருக்காங்க. அம்மா யார் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கா, இது யாரும் சொல்லிப்பேன் ஜிம் பேபிஸ் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்களா, அதுவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்கிறாங்க. அப்படியே அங்கிள் இங்கே பாருங்கள், இது பிஸ்னஸ் மீட்டிங் ஓவர் முடிஞ்சிச்சு ஓகேவா, இந்த டைம் வந்து எங்களுக்கு காணுது சார் பேபி சொல்கிறாங்க. ஜிம் ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ஐஸ் மட்டும் நம்ம ஜங்கோட ஐஸ் மாதிரி இருக்குது, அந்த 2 பேபிஸ்க்கும் ஒரே மாதிரி ஐஸ் தான். நம்ம இப்போ மட்டும் ஐ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜிம் ஜங்க் பார்க்குறாங்க. அந்த மாஸ்க் வந்து நோஸ் வரைக்கும் தானே ஹைட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் ஐஸ் வந்து நல்லா தெரியுது. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, ஆனாலும் ஃபுல்லாக ரெகனைஸ் பண்ண முடியாது, ஃபேஸ் ஃபுல்லாக பார்க்க முடியல. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. ஓ நாங்கள் தான் ஜிம்மினுடைய பசங்க சொல்கிறாங்க. என்ன இருக்கா ஆமாம், அதாவது ஜிம் இருக்காங்க அவங்க எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கிரேட் அப்படி சொல்லிட்டு சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு வர முடியாது. ஜிம் சொல்கிறாங்க. போலாம் சார் ஜிம் சொல்லிடுறாங்க. டக்குன்னு பேபி ஓகே மாமா சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிமின் செகண்ட் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பேபி தூக்குறாங்க. அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த செக்ரட்டரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சார் நீங்களும் போகிறீங்களா, நான் ரூம் லாக் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜங்க் வாடா சொல்லிட்டு ஆன் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. இப்போ இவங்க 2 பேர் வந்து பார்க்குறாங்க. அவங்களும் பார்க்குறாங்க. வா அவர் 2 பேரும் அழகாக இருக்காங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகான ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஓ ஜிம்முக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, நல்லா இருக்காங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, 2 குழந்தைங்க, ஹஸ்பண்ட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்ன பேசுகிற நீ சொல்கிறாங்க. இல்லைடா பார்க்க அழகாக இருக்கல
தான் சொன்னேன் சொல்லிட்டு போக காய் கேட்குறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அவன் இப்படி இன்னொரு பசங்க சொல்கிறாங்க, டே இங்கே பாரு அவன் ஆகிட்டான் ஓகேவா 5 years ஆகுது உங்களுக்குள்ள நடந்ததுலாம் அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நான் மட்டும் கேட்குறேன் நீ எதுக்கு அப்படி கேட்டேன் ஏன் அப்படி கேட்டேன் சொல்லிட்டாங்க. அங்கிளும் என்ன பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. ஜங்க் கம்மியாக இருக்காங்க சொல்லிட்டா எனக்கு தெரியாதுனா விஷயம் இருக்கா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் அதை சொல்கிறாங்க. அங்கிள் என்ன பண்ணாரா கேட்குறாங்க. அப்பாவுக்கு நான் ஜிம்மில் லவ் பண்ண தெரிஞ்சிச்சு சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கா ஆமாம் அப்பாவுக்கு நான் லவ் பண்ண தெரிஞ்சிருச்சு அந்த ரீசனால் அப்பாவும் டேவிட் அப்பா அங்கிள் சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கா ஆமாம் அவங்க 2 பேரும் சம் பீப்புளை அரேஞ்ச் பண்ணி ஜிம்மில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம்மில் கொலை பண்ண சொன்னாங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு அவங்க ஹெட் செக் பண்ணுறாங்க. காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது இது சொல்கிறாங்க. எனக்கு அப்போ தெரியாதுடா எனக்கு ஒரு டேஸ்க்கு அப்புறம் தெரிய வந்துச்சு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஜிம்மில் ஆஃபீஸ் விட்டு போனது ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சிச்சு. நான் அதுக்குள்ள அவனை தேடணும் மேபி அவனுக்கு 2 மேரேஜ் விஷயம் தெரிஞ்சிச்சு அதனால தான் அப்படி போயிருக்கான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. அதுவும் அப்பாவோட பாடி கார்ட்ஸ் தான் கேட்டேன் என்ன நினச்சின்னு கேட்கும்போது அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்துட்டு கொலை பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு அதுக்கான ஆளுங்களுமே நாங்கள் கூட்டிகிட்டு போகணும் அந்த பையன் நாங்கள் கொலை பண்ணிட்டோம் சொன்னா அவங்க சொன்னாங்க. ஜிம்மி இறந்துதான் நினச்சிக்கிட்டான் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. காய் பார்க்க நீ எப்போ அப்படி இருந்துட்டு நீ எப்படி இப்படி இருக்கா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. அப்போ நீ ஜிம்மி லவ் பண்ணல ட்ரூவாக லவ் பண்ணலையா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் ஒரு மாதிரி கதை சொல்கிறேன் அப்படின்னு ட்ரூவாக போய் மற்றவங்கள்ட்ட ப்ளே பண்ண மாதிரி தான் ஜிம்முக்கு டீமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் இருக்காங்க அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க இதில் எப்படி நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. என் மேரேஜுக்கு ஆஃப்டர் சொல்கிறாங்க 1 week அப்புறம் சொல்கிறாங்க. உன் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்லி ஜிம்முக்கு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன் காய் சொல்கிறேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா பண்ணியிருக்கா நீ சொல்கிறாங்க. அவன் லைஃப்பில் சொல்கிறாங்க பாதிக்கப்புறம் அவனை விட்டுடா ஓகேவா அவன் எங்கேயோ ஹாப்பியாக இருந்துட்டு போகிறான்டா அவன் ரொம்ப அழகான லைஃபோட வாழ்ந்துட்டு இருக்காடா ப்ளீஸ் விட்டு சரியா அவன் கூட நான் ஹாப்பியாக இருக்க மாட்டான்டா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ எனக்கு நீ மேரேஜ் பண்ணி உனக்கு மேரேஜ் ஆகிட்டு நீ இனிமேல் இப்பெல்லாம் யோசிக்க கூடாது சரியா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க எனக்கு மேரேஜ் பட்டு தான் ஆயிருக்கா வேறு எதுவும் ஆகலையா அவர் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் காய் பார்க்க எனக்கு புரியுது எனக்கு உனக்கு மேரேஜ் ஆயிருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு சொல்லிட்டு இருந்தாலும் சொல்கிறாங்க என் லைஃப்பில் அவன் மட்டும் தான் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்து சார் இது வரைக்கும் அவன் இறந்துட்டான்னு நினச்சி தான் அவன் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ அவங்க வீட்டுக்கு தெரியும் போது நான் அவனை எடுத்துப்பான் சொல்கிறாங்க. என்ன பேசுகிறேன் அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு குழந்தைங்க இருக்க சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. எனக்கு அவன் மேலே நான் ட்ரூ லவ் வச்சிருக்கன்றது எனக்கு அப்போ ஃபீல் ஆகலடா எனக்கு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனிச்சு அந்த மேரேஜ் எப்போ ஆனிச்சோ அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன். என் ஹார்ட் ஒவ்வொரு டைம் பெயின் ஆனது அவன்கிட்ட இல்லாமல் போனது அவன் கூட இந்த வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. அவன்கிட்ட போனதுக்கு அப்புறம் தானே ஒவ்வொரு செகண்ட் எனக்கு அவன் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தானே புரிஞ்சுட்டு அவன் மேலே ட்ரூ லவ் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மற்றவங்களும் அவனும் ஒன்றும் இல்லை எனக்கு அப்போ தானே புரிஞ்சிச்சு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு அவன் வேணும்டா எனக்கு அவன் வேணும் சொல்கிறாங்க. பாட்டா ஏற்கனவே ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டாடா இப்போ வேணாடா சரியா அவனுக்கு அழகான ஃபேமிலியில் விட்டுட்டு அவனை சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜங்க் தான் இப்போ ஜிம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அந்த கார் 4 பேரும் உட்காருறாங்க போகலான்னு சொல்லிட்டு கார் மூணு ஆயிடுது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க அவன் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு அவன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம் நம்பர் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜங்கோட ஜிம்மோட செக்ரட்டரி நம்பர் தான் கிடைக்குது தவிர ஜிம் நம்பர் கிடைக்க மாட்டேங்குது. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது சார் ஓகே எப்படி இப்போ அவங்க கூட நம்ம ஒன்றா தான் ஒர்க் பண்ணி அவங்க சொல்கிற ஃபைல் எங்கே சொல்லிட்டு கூட கேட்குறாங்க. அந்த ஃபைலை வாங்கிட்டாங்க சொல்கிறாங்க. அந்த ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 1 week சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜங்குக்கு தான் முடிவு பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டாரு. இப்போ பார்க்குறாங்க எனக்கு தெரியும் நான் பண்ணி தப்பு தான் சொல்லிட்டு தப்பு நான் சரி பண்ணுறேன் ஓகேப்பா உனக்கு மேரேஜாக இருந்தாலும் சரி உனக்கு குழந்தைங்களும் சரி இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையும் பிரித்து உனக்கு கூட்டிகிட்டு வருவான் சார் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ஜிம் பார்த்தா காரில் வந்துருக்காங்க கன்ஃபர்ட் தான். இப்போ நம்ம பேபிஸ் வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டு வந்திருக்காங்க சீக்கிரம் பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மோட கன்வெர்ட்டியர்ஸ் வந்துட்டு இருக்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஓகே ஒன்றும் இல்லை சார் வீட்டுக்கு போய் சமாதானம் பண்ணலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ப்ரொஃபஸர் லின் கூட பேபிஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரொஃபஸர் லின் பார்க்குறாங்க எப்படி போச்சு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா போச்சு சார் சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரூம்ல வராங்க. இப்போ செகண்ட் வராங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. செகண்ட் சொல்லிட்டு என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவன் எப்படி இருக்கா என்னை பார்த்து கேட்காம தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் நினச்சிருப்பான் இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி தான் நினச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவன் உனக்காக ஸ்டில் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க என்ன செகண்ட் பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லைடா ஒருவேளை அவன் உனக்காக வெயிட் பண்ணுறான்னு கேட்குறாங்க. அவன் ட்ரூவாக லவ் பண்ணதப்போ எப்படி சொல்கிறாங்க. அப்படி இருக்க அவன்கிட்ட தான் அவன் போய் அப்ரோச் பண்ணான். மேபி அவனுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அவன் செட்டில் ஆகிட்டானா உனக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி கேட்குறாங்க. அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டது நானே என் கண்ணில் பார்த்தேன்னு சொல்கிறேன். இருக்கா அவனுக்கு மேரேஜ் ஆகிடுது அவன் மேரேஜ் என் கண்ணு முன்னாடி நானே பார்த்தேன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. மேபி அதுக்கப்புறம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடந்தது பற்றி கவலை இல்லை. எப்போ அவன் வந்து ஒரு ஹியூமனாக கூட பார்க்கல அவன் எந்த மாதிரி நினைச்சானோ ஒரு ஸ்லட் மாதிரி நினைச்சிட்டான். ஜிம் சொல்றாங்க. இப்போ சீனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது சொல்றாங்க. நான் அப்படி நினைச்சிட்டேன்டா அப்படி நினைச்ச ஒரு பர்சன் கூட என்னால் அப்படி யோசிக்க கூட முடியாது சொல்றாங்க. என் ட்ரீம்ல கூட அவன் என்கிட்ட வரக்கூடாது. நான் அவன் ஷேடோ கூட டச் பண்ண கூட நினைக்கிறேன். அவன் என் ஷேடோ கூட டச் பண்ண கூட நினைக்கிறேன். ஜிம் சொல்றாங்க. இப்போ சீனுக்கு புரியுது சார் ஓகேடா சொல்றாங்க. நிறைய குழந்தைங்க மாஸ்க் போட்டது நல்லா சொல்றாங்க. அம்மா ஜிம் பார்க்குறாங்க மாஸ்கே போடலாம் கூட என் குழந்தைங்க அவன் குழந்தைங்க அவனுக்கு தெரிஞ்சா கூட நான் கொடுக்க மாட்டேன். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கான் சரியா. என் குழந்தைங்களா என் கிட்ட யாரும் பிரிக்க முடியாது சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு வீட்டை பார்க்கலாம்டா சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அந்த பையன் சொல்கிறாங்க. எந்த பையன் சொல்லி கேட்குறாங்க. அந்த ஜங்க் சார் லவ் பண்ணுற அந்த பையன் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது ஆர்ஃபன் பாய் ஆமாம் அந்த பையன் திரும்ப வந்துருக்கான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எப்படி கேட்குறாங்க. இப்போ ஒரு பாசம் நடந்தது சொல்கிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சார் நான் அன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்தேன். ஜங்க் சார் அந்த பையனை பார்த்துருவோம் அந்த பையன் கிட்ட போகணும்னு நினைக்கிறாரு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு மேரேஜ் குழந்தைங்களா இருக்காங்க சொல்கிறாங்க. குழந்தைங்களா இருக்காங்களா எனக்கு புரியல சொல்லிட்டு
மிஸ்டர் ஜோன் கேட்குறாங்க. ஆமாம் சார், அவங்க கூட 2 குழந்தைங்க இருக்காங்க. செகண்ட் அவன் வந்து ஒரு பர்சன் கூட வந்திருக்கான். அவன் வந்து இப்போ வந்து ப்ரொஃபஸர் லின் வீட்டில் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை மிஸ்டர் ஜோன் தானே ஓகேவா, அவர் சொல்கிறாரு எனக்கு வித்தின் 2 டேஸில் அவனை பற்றி எல்லா டீட்டெயிலும் வேணும்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு ப்ரொஃபஸர் லின் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படி ஜிமின் கேட்குறாங்க. உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, உனக்கு எல்லாம் ஓகேவா கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் ஓகே தான் சொல்கிறாங்க. எனக்கு நம்ம பின்னாடி பாடி கார்ட்ஸ் வச்சிருக்காங்க, இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கண்டிஷனில் போகணும்னு சொல்லி எனக்கு தெரியும். உன்கிட்ட நான் வர வச்சிருக்கேன், ஒரு சுச்சுவேஷனில் வர வச்சிருக்கேன். உனக்கு எதுவும் சொல்கிறாங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போது அப்புறம் சரின்னு பார்க்குறாங்க. பரவாயில்ல ஜிமின் ரொம்ப பில்ட் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கப்புறம் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன் சொல்கிறாங்க. எனக்கு பிள்ளை சொல்கிறேன், உனக்கு பின்னாடி நான் இருக்கேன், சீக்கிரம் இருக்கான் ஓகேவா, உனக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேவா, உன்னை யாரும் டச் கூட பண்ண முடியாது சொல்லிட்டு ஜிம்மை பார்த்தவங்க சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம 2 days ஆஃப்டர் தண்டா அந்த பக்கம் ஜோன் வந்து கேட்குறாங்க. நான் கேட்டதுலாம் சார் கேட்குறாங்க. சார் அவங்க பக்கத்தில் நெருங்க கூட முடியல சொல்கிறாங்க. எனக்கு நெருங்க கூட முடியல சார், அவங்க சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கூட எடுக்க முடியல, அவங்க பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியல சொல்கிறாங்க. என்ன பேசுகிற மணி இருந்தால் இருந்தாலும் பண்ணலாமே சொல்கிறாங்க. இல்லை சார் அவங்க பற்றி சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்கிறாங்க. அவன் அந்த பவர்ஃபுல்லாக இருக்கானே, நான் ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி ஆர்ஃபன் பாய் தானே சொல்கிறாங்க. சார் அவர் அப்படி இல்லை சொல்கிறாங்க. ஏன் சொல்லின்னு வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு அப்படி சொல்லிட்டு ஜோன் கேட்குறாங்க. சார் அது இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து சொல்கிறாங்க. அந்த பையன் சொல்கிறாங்க ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சார் அந்த பையன் ஒரு சயின்டிஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நினச்சி சொல்லுங்கள். அந்த பையன் நீங்கள் கொல்லவே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. சார் நாங்கள் வந்துட்டு அடிச்சு போட்டோம், அந்த பையனுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரீத் கூட இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படி சொல்கிறவங்க சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஆமாம் லாஸ்ட்டாக பாடி வெளியே இருக்காரு. ஆமாம் சொல்கிறாங்க. அவரை சொல்ல நான் பார்த்துக்கிறேன், நான் வந்துட்டு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரை சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டோம் சொல்கிறாங்க. பாடி வெளியே எங்கே சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபாரினில் இருக்காரு அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு பாடி கார்டு சொல்கிறாங்க. இப்போ வெளியே கால் பண்ணுங்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன நடந்துச்சு, அவன் ஏன் உயிரோட இப்போ எப்படி ரிட்டர்ன் வந்தான், அவங்க கிட்ட இருக்க அந்த குழந்தைங்க யாரு, அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சு அவனு சொல்கிறாங்க. எனக்கு ஜம்கோ லைஃப்பில் அவன் வாங்கி வரவே கூடாது, ஆனால் அவனை வரவிடவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜம்கோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஜம்க் சரி பார்க்கலண்டா, எனக்கு நீ என்ன எப்படி தானே கவலை சரியா, நீ என் கூட வந்தே ஆகணும்னா அவனை மட்டும் லவ் பண்ணுறது நான் அப்புறம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ள நீ மட்டும் தான், அவனை யாருக்கும் விட்டு தர மாட்டேன் ஓகேவா, என்னால் போகிறது ஒன்று தாண்டி ஒரு பர்சன் யோசிக்க கூட முடியாது, அவனுக்கு குழந்தைங்களாலும் சரி மேரேஜ் ஆனாலும் சரி அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நான் பிடிச்சிட்டு வரல, என் பேர் ஜம்க் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜம்க் அந்த ரொம்ப அந்த அவங்களுக்கு அங்கே ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அவ்வளோ பிக் ஃப்ரேம் ஜிமினோடது. ஜங்க் பார்க்குறாங்க. இந்த ஃப்ரேம் வச்சு அப்படியே நான் வாழ்ந்துருந்தேன் தெரியுமா, எனக்கு உனக்காக எல்லாமே எல்லாம் ஒரு அவனை தாண்டி ஒரு பர்சன் தொட கூட முடியும், டச் கூட பண்ண முடியும், இவன் யோசிக்க கூட முடியல. நான் கேட்டினா ஹேண்ட் ரிங்கை போட்டேன். அப்போ ரிங்கை போடும்போது கூட எனக்கு உன்னோட ஃபேஸ் தான் ரொம்ப இருந்துச்சு. நான் உன்னை பேச இமேஜின் பண்ணி தான் ஹேண்டில் ரிங்கை போட்ட தெரியுமா, எனக்கு அது ஏன் அப்போ தெரியல. நான் அவளை பார்க்குறப்ப எனக்கு ஒன்று ஃபேஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் அவன் ஃபேஸில், எனக்கு அது புரியல ஏன் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு என் மனசில் எந்த கடன் பிடிச்சிக்க சொல்லிட்டு சரியா, நீ மற்றவங்க மாதிரி இல்லை, நான் அவனை அப்படி யோசிக்க கூட பார்த்துட்டு கூட ரொம்ப பெரிய தப்பு தான் சரியா, நீ எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு பொக்கிஷம் தான் தொலைச்சிட்டது நீ என்னோட போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட சரியா, நீ இல்லைன்ற போய் என்னோட தாங்கியம் தெரியுமா, நான் என்னையும் ஹார்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு இந்த மேரேஜ் லைஃப் இப்போ ஒரு செகண்ட் கூட எடுத்துக்க முடியல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து அப்படி யோசிச்சது கூட இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் எனக்கு நீ மட்டும்தான் எல்லாமே எனக்கு தோணுச்சு தெரியுமா, என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல, இல்லைன்றதை எனக்கு ஏற்றுக்க கூட முடியல. நான் அந்த ப்ளேஸ் செலவு பண்ணேன், அது எனக்கு புரியாமல் போயிடுச்சு. எனக்கு சரியான டைமில் லவ் ரியல்ஸ் பண்ணாமல் போனதுனால இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நான் இறக்கவே மாட்டேன், ஒரு செகண்ட் கூட நான் வந்து என்னோட போய் பிரிய விட மாட்டேன் சரியா, நான் இதுக்கப்புறம் உன்னை கூட வச்சுப்பேன், அதுக்கு என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் சரியா, என் அப்பா பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் நான் கொடுப்பாங்க சரியா. நான் அப்பா இப்போதைக்கு அமைதியாக இருக்கேன், ஃபஸ்ட் நான் வந்துட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு வரணும், உனக்கு எல்லாமே நான் புரிய வச்சே ஆகணும், அதுக்கப்புறம் எல்லாமே நான் சொல்கிறேன் பண்ணுற விட்டு என்ன தப்பானோ எதை சரி பண்ணுறாங்க, நீங்கள் எல்லா தப்பையும் மன்னிக்கிற அளவுக்கு நீ எனக்கு பண்ணுறேன் சரி. அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து நீ மட்டும் தான் இப்போ இவனை தனி வரைக்கும் எதுவுமே வேண்டாம், உன் லைஃப் இருக்க அந்த பர்சனோட குழந்தைங்க 2 பேருமே நான் தனியாக சென்ட் பண்ணிடுறேன் ஓகேவா, எனக்கு நீ மட்டும்தான் வேணும், உங்ககிட்ட நான் எடுத்துக்கிட்டு என்னென்ன பண்ணுவாச்சு அவங்களுக்கு தான் முடிவு பண்ணுறாங்க. ஜிம்மி நீ வர் மைன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சாரில் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மோட பிக்சரை பார்த்து இப்போ இந்த பக்கம் ஜிம் சொல்லி பார்க்கலாம்டா, நீ என்ன பண்ணாலும் சரி உன் பக்கத்தில் நான் வரவே மாட்டேன், இதுக்கப்புறம் என் ஷேடோ கொட்டி தர முடியாது, உன்னை இவன் தேவைப்பட்டா நான் உன்னை அழிக்க கூட செய்வான் ஜிம் நினைக்கிறாங்க. இது வரைக்கும் நான் யாரும் யோசிச்சு கூட கிடையாது, ஆனால் நீ என் குழந்தைங்களையும் என் லைஃப் ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சு